வணக்கம். புதிய யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் மீண்டும் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க நாடாளுமன்றம் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என அதிபர் பைடன் வலியுறுத்தல். நூறு நாட்களாக நடைபெற்று வரும் உக்ரைன் போர். உக்ரைனின் 20% பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியுள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு. ஐநா சபையின் அவசர உதவியை நாடுவதாக இலங்கை பிரதமர் அலுவலகம் தகவல். தமிழக அரசு சார்பில் டெல்லியில் கோஆப்டெக்ஸ் விற்பனை தொடக்கம். அனைத்து ரக துணிகளுக்கு 20% வரை தள்ளுபடி வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட்ட 6 வேட்பாளர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள 669 அரசு பள்ளிகளில் ஒற்றை இலக்கத்தில் மாணவர்கள் இருப்பதாக தகவல். மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க பேரணி நடத்த ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல். தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கோடை விடுமுறையை கொண்டாட குவியும் சுற்றுலா பயணிகள். தோட்டக்கலைத்துறையின் சார்பாக சென்னையில் முதன்முறையாக நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி கலைவாணர் அரங்கில் இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஓமலூர் பெருமாள் கோவில் கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம். காளைகள் 50,000 இருந்து 75,000 ரூபாய் வரை விற்பனை. மங்களூருவில் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல். 7 பேரை கைது செய்து வனத்துறையினர் விசாரணை. ராஜபாளையம் சத்திரப்பட்டி விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி 10வது நாளாக வேலை நிறுத்தம். கூலி உயர்வு பிரச்சினையை சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும் என கோரிக்கை. கடலூரில் விவசாயிகளுக்கு பட்டுப்புழு வளர்ப்பு குறித்து பயிற்சி. மானியம் குறித்தும் பட்டுப்புழு வளர்ப்பில் விவசாயிகள் கிடைக்கும் லாபம் குறித்தும் விளக்கம். தமிழகம் புதுவையில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சர்வதேச அளவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். உக்ரைன் போர் தொடங்கி 100 நாட்கள் முடிவடைந்த நிலையில் உக்ரைனில் 20% நிலப்பரப்பை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத் அரியணையில் அமர்ந்து 70 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதற்கான பவள விழா கொண்டாட்டம் நேற்று கோலாகலமாக துவங்கியது. விழாவின் 2ஆம் நாளான இன்று லண்டனில் உள்ள கெத்தட்ரல் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. உடல் நலனை சுட்டிக்காட்டி ராணி எலிசபெத் அதில் பங்கேற்கவில்லை. நிகழ்ச்சியில் இதர அரச குடும்பத்தினர் பங்கேற்றனர். அமெரிக்காவில் சமீப காலமாக துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அயோவா மாகாணத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு வெளியே நேற்று அடையாளம் தெரியாத ஒரு நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கிடையில் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்க கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் ஜோ பைடன் கோரிக்கை வைத்துள்ளார்.
அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடந்த ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பீ போட்டியில் இந்திய வம்சாவளி சிறுமியான ஹரிணி லோகன் 90 வினாடிகளில் 21 வார்த்தைகளின் ஸ்பெல்லிங்கை சரியாக கூறி சாம்பியன் பட்டத்தை வென்றார். மற்றொரு இந்திய வம்சாவளி சிறுவனான விக்ரம் ராஜு 15 வார்த்தைகளின் ஸ்பெல்லிங்கை கூறி 2ஆம் பரிசு வென்றார். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல மின்சார கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லாவின் சிஇஓ எலான் மஸ்க் பொருளாதார வீழ்ச்சியை சுட்டிக்காட்டி தன் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களில் 10% பேரை பணி நீக்கம் செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் பணிகளையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பிய பாகிஸ்தானிற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நேற்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பேசிய ஐநாவுக்கான இந்திய சட்ட ஆலோசகர் டாக்டர் காஜல் பட், ஜம்மு காஷ்மீர் குறித்து பொய் பிரச்சாரம் செய்து வரும் பாகிஸ்தான் 50 ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு பாகிஸ்தானில் நிகழ்த்திய இனப்படுகொலைக்கு இதுவரை வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை எனவும் முதலில் பாகிஸ்தான் அதற்கு பொறுப்பேற்கட்டும் என்றும் கடுமையாக சாடினார். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வரும் நிலையில் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு போன்றவற்றால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கி உதவ ஐநாவிடம் இலங்கை அரசு கோரிக்கை வைத்துள்ளது. இந்த தகவலை பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக தேசிய நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் அண்மை காலமாக அப்பாவி மக்கள் 10க்கு மேற்பட்டோரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்துள்ளனர். பள்ளிகள், மக்கள் கூடும் சந்தை பகுதிகளில் திடீரென தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை நடத்தினார். இதில் காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். டெல்லியில் தமிழக அரசு சார்பில் கோஆப்டெக்ஸ் விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் சிறப்பு தள்ளுபடியாக அனைத்து ரக துணிகளுக்கு 20% வரை தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு காஞ்சிபுரம், ஆரணி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய ஊர்களின் பாரம்பரியமான பருத்தி மற்றும் பட்டு சேலைகள் அதிக அளவில் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாத பயணிகளை நோ ஃப்ளை லிஸ்ட் என அழைக்கப்படும் விமான பயணம் மேற்கொள்வதற்கான தடை விதிக்கப்பட்ட நபர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என தேசிய விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் சச்சின் டெண்டுல்கரின் மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் 30 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கப்பட்டார். எனினும் அவர் ஒரு போட்டியில் கூட களமிறக்கப்படவில்லை. இந்நிலையில் தனக்கான இடத்தை பிடிக்க அர்ஜுன் டெண்டுல்கர் இன்னும் கடின பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அதை செய்து காட்டுவார் என நம்புவதாகவும் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் பயிற்சியாளர் ஷேன் பாண்ட் தெரிவித்துள்ளார். சர்வதேச அரங்கில் இந்திய விளையாட்டு வீராங்கனைகள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு தேசிய அளவிலான 9 விளையாட்டுத் தொடர்களை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக 15.03 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட்ட 6 வேட்பாளர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட்ட 13 வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் 7 சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன.
திமுக, அதிமுக, காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த 6 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் திமுக சார்பில் கல்யாணசுந்தரம், ராஜேஷ்குமார், கிரிராஜன் என 3 வேட்பாளர்களும், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், தர்மர் என 2 பேரும், காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரமும் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர் சேர்க்கையை ஊக்கப்படுத்த ஆசிரியர்கள் பேரணி. களை கட்டிய கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு நடைபெற்ற வர்த்தகம். அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் உற்சாக குளியல் போட சுற்றுலா பயணிகள் ஆர்வம் உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை தொடர்ந்து சென்னையில் முதல் முறையாக பிரம்மாண்ட மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. தோட்டக்கலைத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. வரும் 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 128 வகையான 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியில் சிங்கம், கரடி, முயல் போன்ற வன விலங்குகளும், அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்கிய அதியமான் தேர், மயில் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சிறப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கொடைக்கானல், ஊட்டி அதை போல போயிட்டு அஃபோர்ட் பண்ணி போறதுக்கு இது சென்னையில் இது ஓகே தான். இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பின் கண் தானம் என இரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு விதமான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வந்தாலும் இரத்த தானம் செய்ய பெரும்பாலான நபர்கள் முன் வருவதில்லை என்பதே நிதர்சனம். இதுகுறித்து ஒரு சிறப்பு பார்வையை தற்போது காணலாம். விபத்தில் காயமடைந்தவர்கள், அறுவை சிகிச்சை மேற்கொள்பவர்கள் என தினம்தோறும் ரத்தம் தேவைப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வந்தாலும் இரத்த தானம் செய்ய பலர் முன்வருவது இல்லை என மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இப்போ அவங்க கூட வர அந்த பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் பதட்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் சில பேஷண்ட்ஸுக்கு 1 யூனிட் 2 யூனிட் பத்தாது, 6 யூனிட் 8 யூனிட் கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருப்போம். அப்போ நம்ம அந்த ஸ்டாக் நம்மள்ட்ட இருந்தால் தான் நம்ம அதை தேவைப்படும் பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்படி அந்த ஸ்டாக் நம்ம கையில் இருக்கணும்னு சொன்னாக்கா கண்டிப்பாக டோனர்ஸ், வாலண்டியர்ஸ் தான் எங்கள் மனம் அவங்களா கொடுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு தன்னலமற்ற சேவை. அதாவது இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பிறகு கண் தானம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை பொது ஜனங்களுக்கு அதை ஏற்படுத்தி இன்னும் அதிகமான ஒரு இரத்த தானம் செய்வதற்கான ஒரு எண்ணம் பொதுஜனமிடையே வந்ததுனாக்கா எங்களுக்கும் நல்லா இருக்கும். இங்கே வர்ற அந்த நோயாளிகளுடைய உறவினர்கள் பிளட்டுக்கு அந்த பதட்டத்தோட வராங்க. பிளட்டு நாங்கள் யாருக்குமே டினை பண்ணுறது கிடையாது. ஒரு அவசர சிகிச்சைன்னு வரனா அவங்கள்ட்ட டோனர் கொடுக்குறாங்க, கொடுக்கலன்றதுக்கு அப்பாற்பட்டு நோயாளிகளுக்கு தேவைன்னா நாங்கள் கண்டிப்பாக எப்படியாவது கொடுத்துருவோம், இருக்கிறத கொடுத்துருவோம், இல்லை அரேஞ்ச் பண்ணியாவது கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதே சமயம் அந்த வர நோயாளிகள் கூட வர்றவங்களும் கொஞ்சம் நம்ம அவங்களும் கொஞ்சம் பிளட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வர்ற ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தோட முடிஞ்சதுன்னு பார்க்கக்கூடாது. அவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்து பின்னாடி வர்ற நோயாளிகளுக்கு அது பயன்படும். அந்த மாதிரி இந்த ஒரு விழிப்புணர்வு வேணும். ஒருவர் 4 மாதத்திற்கு ஒருமுறை இரத்த தானம் செய்ய முடியும் எனவும், உரிய பரிசோதனைகளுக்கு பின்னரே ரத்தம் எடுக்கப்படும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வெயிட் 45 kgக்கு மேலே இருக்கணும், ப்ளஸ் ஹீமோகுளோபின் 12.5க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி 18லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கவங்க கொடுக்கலாம். சில சமயங்களில் நாங்கள் அந்த பிளட்டை செக் பண்ணும்பொழுது HIV, VDRL அண்ட் மஞ்சக்காமாலை இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி மஞ்சக்காமாலை இது அதில் இருந்ததுனாக்கா அவங்க கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் மருத்துவத்தின் பேரில் கண்ட்ரோலில் இருந்ததுனாக்கா அவங்களும் கொடுக்கலாம். அப்புறம் சில சமயங்களில் சிலர் ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு சில வியாதிகளுக்காக
மாதமாக அந்த மாதிரி இருக்கவங்களும் கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் இப்போ வந்து நாய்க்கடி ஊசி இல்லைனா தடுப்பூசி அந்த மாதிரி போட்டிருக்கவங்களாம் 3 மாதம் வரைக்கும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அவங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தாய்மார்கள் கொடுக்கக்கூடாது, பால் கொடுக்குறவங்க கொடுக்கக்கூடாது, பீரியட்ஸ் இருக்கிற சமயங்களில் அவங்கெல்லாம் லேடிஸ் கொடுக்கக்கூடாது. பட் லேடிஸுமே எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ப்ரோட்டோக்காலில் அவங்க வந்தாக்கா டெஃபினட்டாக லேடிஸுமே வந்து 6 months ஒன்ஸு கொடுக்கலாம். மேல் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தாராளமாக கொடுக்கலாம். இரத்த தானம் செய்தால் உடல் நலனில் பாதிப்பு ஏற்படும் என சிலர் கருதுவது தவறானது என இரத்த தானம் செய்யும் தன்னார்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ரத்த தானத்தை நம்ம செய்யும் போது உடல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, ரத்தம் நம்ம உடம்புல பல வருஷங்களாக இருக்கும். நம்ம கொடுக்கும்போது ரத்தம் வந்து சுரக்கும், புதுசாக சுரக்கும். அப்போ நம்முடைய ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதை வந்து எல்லாம் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ரத்தம் கொடுத்துட்டா வந்து ஐயோ நம்ம வந்து அதாவது உடம்பு சரியாமல் போயிடுமோ, நம்ம வந்து எதாவது ஆயிடுமோன்ற மாதிரி பயப்படுறாங்க. அது அப்படிலாம் கிடையாது. பெரும்பாலான நேரங்களில் நோயாளிகளின் உறவினர்கள் கூட இரத்த தானம் செய்ய முன்வருவது இல்லை என்பது மிகவும் வருத்தமளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வராங்க. ஆனால் அவங்களுக்கு உறவுக்காரங்களே கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு பண்ணாத அளவுக்கு அவங்களே முன்னாடி வந்து பிளட்டு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அந்த ரத்த தேவைகள் அப்படின்றது இப்போ இந்த ரத்த வங்கியில் வந்து இல்லாதவே போயிடும். கண்டிப்பாக வந்து எல்லாமே பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஆகும் அப்படின்றத இந்த தருணத்தில் தெரியப்படுத்துகிறோம். ரத்த தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நபர்களை வந்து சார்ந்து இருப்பாங்க. ஆனால் அவங்க குடும்ப நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க. அவங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்து ஷேர் பண்ணுவாங்க ரத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவங்க இருக்கிற நபர்களே வந்து ரத்தம் கொடுக்கணும் அப்படின்ற முன் வராம மற்ற நபரை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த உயிருக்கு வந்து ஒருவர் இரத்த தானம் செய்வதன் மூலம் 3 உயிர்களை காப்பாற்ற முடியும் என தெரிவிக்கும் மருத்துவர்கள் அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் SRM பல்கலைக்கழகம் இணைந்து சென்னை அக்ரி எக்ஸ்போ 2022 என்ற பெயரில் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியை நடத்துகிறது. இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பாரம்பரிய நெல் விதைகள், சிறுதானிய வகைகள், வேளாண் இடுபொருட்கள், வேளாண் கருவிகள், கைவினைப் பொருட்கள், சிறுதானிய உணவுப் பொருட்கள், இயற்கை வேளாண் சார்ந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுவதுடன் விற்பனையும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சியின் முதல் நாளான இன்று முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியை அடுத்த இந்திராநகர் பகுதியில் உள்ள வேளாண் பண்ணையில் பட்டுப்புழு வளர்ப்பு, மல்பெரி செடி வளர்ப்பு ஆகியவை குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. அரசால் வழங்கப்படும் மானியம் குறித்தும், பட்டுப்புழு வளர்ப்பில் விவசாயிகள் கிடைக்கும் லாபம் குறித்தும் விவசாயிகளுக்கு நேரில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் கடலூர் மாவட்டத்தில் இருந்து பல விவசாயிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்த பயிற்சி முகாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி மாணவர் சேர்க்கை பேரணியை நடத்த ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள், தொடக்க கல்வித்துறையின் கீழ் உள்ள 22 பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லை என்றும் 669 பள்ளிகளில் ஒற்றை இலக்கத்தில் மாணவர்கள் படித்து வருவதாகவும் குறிப்பிட்டனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மஞ்சளார் அணைக்கு நீர்வரத்து துவங்கியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக போதிய கோடை மழை பெய்யாத நிலையில் அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பெருமாள் மலை, பனைக்காடு உள்ளிட்ட பல பகுதிகளில் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து துவங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புகழ்பெற்ற மாட்டு சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனையாகியதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டு சந்தை இன்று கூடியது. இந்த சந்தைக்கு உள்ளூர் மட்டுமில்லாமல் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சுமார் 2500 கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. இன்றைய சந்தையில் எருமைகள் சுத்தமாக விற்பனை இல்லை என்று வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். இதனிடையே பால் மாடுகள், காளை கன்றுகளின் விற்பனை அதிகரித்து 3 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3599 கனஅடியாக உள்ளது. இந்நிலையில் அணைக்கு வரும் நீர்வரத்தை விட குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் 4 நாட்களுக்கு 1 அடி வீதம் குறைந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 115.38 அடியாகவும் நீர் இருப்பு 86.29 TMC-ஆகவும் உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 5000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பால் கோடை விடுமுறையை கொண்டாட தினமும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலாவை நம்பியுள்ள தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் காவிரி ஆற்றங்கரையோரம் தீயணைப்பு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூரில் உள்ள பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவின் போது புனித நீர் கோபுர கலசத்தின் மீது அர்ச்சகர்களால் ஊற்றப்பட்டு பின்னர் கீழே நின்றிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதையடுத்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. செங்கல்பட்டு அருகே 20 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை சீரமைக்கப்படாததால் கங்கதேவக்குப்பம் கிராமத்தினர் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்களிநாடு பேரூராட்சிக்குட்பட்ட கங்கதேவிக்குப்பம் பகுதியில் 2 கிலோமீட்டர் சாலை ஒன்று உள்ளது. இந்த சாலை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட நிலையில் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளது. சாலையில் பெயர்ந்துள்ள கற்களால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கும் கிராம மக்கள் சாலையை புதுப்பித்து தர பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இனியாவது சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தென்காசி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தையின் மெழுகு சிலை முன்பு திருமணம் செய்து கொண்ட மகள் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் கடத்த முயன்ற கும்பலுக்கு முட்டுக்கட்டை போட்ட வனத்துறை. உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். நவக்கிரகங்களில் ராகுதலமாக விளங்கும் திரு நாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் இன்று வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 7ஆம் திருநாளாக திருக்கல்யாணமும் 10ஆம் திருநாளாக தீர்த்தவாரி நிகழ்வும் நடைபெறவுள்ளது. இன்று கொடியேற்றத்தை முன்னிட்டு நாகநாத சுவாமி, பிறையனை அம்மன், கிரி குஜாம்பிகை, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தருளினர். திருவள்ளூர்
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கும்பம் கண்டிகை கிராமத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காலை 7:30 மணிக்கு 4ஆம் யாக கால பூஜை செய்யப்பட்டு 9 மணிக்கு பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் குப்பம் கண்டிகை மணவூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தந்தையின் மெழுகு சிலை முன்பு மகள் திருமணம் செய்து கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனகணந்தல் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இந்நிலையில் இன்று செல்வராஜின் மகள் மகேஸ்வரிக்கும் ஜெயராஜ் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. தந்தை மீது அதீத பாசம் கொண்ட மகேஸ்வரி 5 லட்சம் ரூபாய் செலவில் செல்வராஜுவுக்கு மெழுகு சிலை செய்து அதன் முன்னால் திருமணம் செய்து கொண்டார். இதை கண்ட திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் நிகழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி திரு அவதார திருவிழா கொடியேற்றம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி காலையில் கும்ப பூஜை நடைபெற்றது. பின்னர் நகர்வலம் வந்த கொடிப்பட்டம் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு அலங்காரம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே கீழப்பாடி கெஞ்சநகரே பகுதியில் லாரியில் செம்மரக்கட்டைகள் கடத்திச் செல்வதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு வாகன சோதனை நடத்திய வனத்துறை லாரியில் கடத்தப்பட்ட செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து 7 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு நேரு யுவகேந்திரா சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் எதிரில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள தனியார் கல்லூரியின் சார்பில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சைக்கிள் பேரணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏந்தியபடி சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறுவர் சிறுமிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் உலக சைக்கிள் தினத்தையொட்டி மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த பூசாரிப்பட்டி அருகே சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீவட்டிப்பட்டி கீழவீதியைச் சேர்ந்தவர் ரஜாக். இவர் பூசாரிப்பட்டியில் உள்ள எலக்ட்ரிக் கடையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் தீவட்டிப்பட்டிக்கு காரை ஓட்டி சென்றுள்ளார். அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் கார் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்துவதற்குள் கார் முழுவதுமாக எரிந்து சேதமானது. காரில் கொண்டு வந்த மின்சாதன பொருட்களும் எரிந்து தீக்கிரையாகின. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுட்டி குழந்தையால் ஏற்பட்ட விபரீதம். யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்த நம்ம ஊர் சிட்டிசன்கள், விக்ரம் படத்தை கொண்டாடி மகிழ்ந்த கமல் ரசிகர்கள் உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் மாடி வீட்டில் இருந்த தடுப்பு கிரில்லில் 1.5 வயது ஆண் குழந்தையின் தலை சிக்கிக் கொண்டது. இதனை கண்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் ஒருவர் அவசரமாக ஆஷா பிளேடு கொண்டு கிரில் கம்பியை ஒன்றை அறுத்து குழந்தையை பத்திரமாக மீட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள கோவிலை ஒரு சமூகத்தினர் சொந்தம் கொண்டாடுவதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
குறிப்பேடு கிராமத்தில் உள்ள ஒரு சமூகத்தினர் அங்குள்ள முத்தாலம்மன் கோவில் தங்களுக்கு சொந்தமானது என கூறி பூஜை மற்றும் அபிஷேகங்கள் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அனைத்து சமுதாயத்தினரும் கோயிலில் வழிபட அனுமதிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் நிர்வாகிகளிடம் கேட்டபோது கோவிலில் அனைவரும் வழிபடலாம் என்றும் ஒரு நாள் மட்டுமே குறிப்பிட்ட சமுதாய மக்கள் கோவிலில் வழிபட்டதாகவும் கூறினர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்பில் 1296 கோடி ரூபாய் மதிப்பில் மதுரை மாநகருக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த திட்டத்திற்கு விவசாய சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் போலீசின் தடையை மீறி லோயர் கேம்ப் குருமணத்து பாலத்தில் இருந்து வைகை அணை வரை விவசாய சங்கத்தினர் தொடர் ஓட்டப் போராட்டம் நடத்த முயன்றனர். இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே கோயில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் 11 மாட்டுவண்டிகளும் பந்தய வீரர்களும், சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் 18 மாட்டுவண்டிகளும் பங்கேற்றன. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாட்டுவண்டிகளுக்கும் பந்தய வீரர்களுக்கும் ரொக்கப்பணம், குத்துவிளக்கு உள்ளிட்ட நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. கமலஹாசன் நடிப்பில் இன்று வெளியாகியுள்ள விக்ரம் திரைப்படம் மதுரையில் 50க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான திரையரங்குகளில் பட்டாசுகளை வெடித்தும் சிலம்பம் சுற்றியபடியும் கமல் ரசிகர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சி சார்பில் தூய்மையான சாத்தூர் நகரை உருவாக்குவது குறித்தும் குப்பை தொட்டிகளில் குப்பைகளை தரம் பிரித்து போடுவது குறித்தும் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் தூய்மையான சாத்தூர் நகரை உருவாக்குவது குறித்து சுகாதார பணியாளர்கள் சேர்ந்து உறுதிமொழி ஏற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரின் தூய்மையை வலியுறுத்தி பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பழனி நகராட்சி சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. தஞ்சையில் என் குப்பை என் பொறுப்பு என்ற தூய்மை பணி குறித்த பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற ஸ்கேட்டிங் பேரணி நடைபெற்றது. மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினத்தில் வெள்ளை பிள்ளையார் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கமல விநாயகர் ஆலய குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவில் கோபுரத்தில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழக்கு நடைபெற்றது. குடமுழக்கு விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் கலந்து கொண்டு கமல விநாயகரை தரிசனம் செய்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பொன் மணப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கிலி கருப்பர் மலையாளத்து கருப்பர் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஓமலூர் அருகே துப்பாக்கி தயாரித்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கடந்த 20ஆம் தேதி துப்பாக்கி, கத்தி, முகமூடி உள்ளிட்ட பொருட்களுடன் வந்த 2 வாலிபர்களை போலீசார் பிடித்தனர். இருவரிடம் நடத்திய விசாரணையில் அவர்களுக்கு துப்பாக்கி தயாரிக்க பள்ளி நண்பன் கபிலர் என்பவர் உதவியது தெரியவந்தது. இதனையடுத்து கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கபிலரை போலீசார் கைது செய்து 3 பேரையும் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் 15 ஆண்டுகளாக பணி செய்து வரும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என 3வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தும் டீசலை 50% மானியத்துடன் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்.
கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே தமிழக மீனவர் விடுதலை வேங்கை அமைப்பினர் சார்பில் ராமேஸ்வரத்தில் மீனவர் பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.